இரண்டாம் கேள்வி. இப்போ இரண்டாம் கேள்விக்கு போகிறோம். இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்கலை, அவர் மானிட நேயத்தை உருவாக்கிட்டு போனார், இவங்க இந்த அப்போஸ்தலர் தான் மதத்தை உருவாக்குனாங்க அப்படின்ற செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் மதத்தை உண்டாக்குனாங்களா? மதத்தை உண்டாக்கலை, சபையை உண்டாக்குனாங்க. அப்போஸ்தலர் சபையை உண்டாக்குனாங்க. அப்போ இயேசு சபையை உண்டாக்குன்னு சொன்னாரா, செய்தாரா, அதை வழிநடத்தினாரா? சில சத்தியம் இருக்குது, வாசனங்கள் இருக்குது, நடைமுறை இருக்குது. அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது இந்த கேள்வியை யார் முத இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனதுன்னா, எப்சிபார் அப்படின்னு 1845 இந்த மாதிரி இயேசு மதத்தங்களாம் ஸ்தாபிக்கலைங்க, அவர் அப்படியே போயிச்சாருங்க, அதனால இந்த அப்போஸ்தலருக்கு தான் போய் போயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு, சபையை உண்டாக்குனாங்கன்னு. அவர் சொன்ன பிற்பாடு அப்புறம் 1908 அடல்ஃப்ன்றவர் புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அதே போல் ரூடல்ஃப் புல்டமன் அப்படின்றவர் ஒரு புத்தகத்தை 1926 வெளியிட்டிருக்காரு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இந்த அப்போஸ்தலர்கள் சபையை ஆரம்பித்தாங்க, மதத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இயேசு சபையை ஆரம்பிக்கல, மதத்தையும் ஆரம்பிக்கலை, இயேசு தான் சபையை ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவம் சபையா மதமா? கிறிஸ்தவன்றது சபை. சபைனா திருச்சபை. இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறதுக்கு பேர் திரு. திருனா த்ரீ. திரி அப்படின்றது உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 சேர்ந்த திரி தான் நூல்கள். நூல்கள் எப்போவுமே 3 சேர்ந்துருக்கும். அதை திரித்ததுக்கு போது திரின்னுவாங்க. இந்த 3ஐயும் திரிச்சது தான் திரி, அதுதான் திருவாயிடுச்சு. 3 சேர்ந்தது தா, குமாரன், பரிசுத்தாவி, திரு. இந்த திருமதி அப்படின்னா, திருனா கணவன் மனைவி பிள்ளை 3, திருமதினா கணவன் மனைவி, மனைவி கணவன் பிள்ளை 3, திருன்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவி 3, திருத்துவம். திரு தான் திரியா மாதிரி இங்கிலீஷில் திரின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எங்கே இருந்ததுன்னா திரி, 3 திரி திரிக்கிறாங்களே, அந்த திரியிலேருந்து வந்தது திரி. 3ன்றது தமிழ் வார்த்தை தான், திரின்றது தமிழ் வார்த்தை தான். இந்த திருத்துவத்தில் இந்த காரியத்தை அன்னைக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த திருத்துவத்தில் சபையை உண்டாக்குங்க. அப்போஸ்தலருக்கு அவர் சொல்றாரு, பரிசுத்தாய் வந்த பிற்பாடு நீங்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஜெபிங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம லூக்கா முதல்ல பார்க்குறோம். ஆண்டவர் இப்போ மதம்ன்றதை நான் சொல்லி முடிக்கலை. மதத்தில் என்ன இருக்குன்னா, மதம்னா என்னன்னா, தலைவர் இருப்பார், சட்டங்கள் இருக்கும், அடிமைத்தனமாக இருக்கணும், சுதந்திரம் இருக்காது, பனிஷ்மெண்ட் இருக்கும், தண்டனை இருக்கும். அப்போ இதெல்லாம் மதத்தை சேர்ந்தது. கொலை செய்வாங்க, போட்டி இருக்கும், அடிச்சுக்கிடுவாங்க, ஒருத்த கொலை செய்வாங்க. இதெல்லாம் கிபி 325 பிற்பாடு தொடங்கினது. மதம் வந்துச்சு. கான்ஸ்டன்ட் பேரரசு காலத்தில் மதம் உருவாகுது. இதை அடிச்சுக்கிட்டு செத்தாங்க, மதமாச்சு. அதுக்கு தலைவர் இருப்பார். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு தலைவர் இல்லை, வழிகாட்டி இருப்பார், மூப்பர். அவருக்கு பேர் மூப்பர், வழிகாட்டி. யோவான் சொல்றார், மூப்பன் ஆகிய நான் தான் சொல்றார். அப்போஸ்தலர் கூட சொல்ல மாட்டார், மூப்பன் ஆகிய நான். 100 வருஷத்துக்கு இருந்தவர், மூப்பன் ஆகிய நான். ஒரு மூப்பர் தங்களை மூப்பர், நான் பிஷப், நான் ரெவரன், நான் பாஸ்டர், நான் போதகர், இந்த டைட்டில்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. வேற என்ன மற்றவங்க சொல்லிட்டு போவாங்க. என்னை ஒரு சில ஃபாதர்னு கூட கூப்பிட்றாங்க. பார்த்தோட நான் ஃபாதர் இல்லைங்க, அதாவது கூட்டு போடும்போது விட்டுருவேன், ஆனால் அப்புறம் பேசும்போது நான் பிரதர் தான்ப்பா அப்படின்னு சொல்ல. அவங்க எப்படியோ கூப்பிட்டு போட்டோம். ஒரு வயசான பார்த்து ஃபாதர், பாபாஸ், பாபானா அப்பா, பாபாஸ் ரோம வார்த்தைகளை, கிரேக்க வார்த்தைகளை, அப்பப்பா, அப்போ அம்மம்மான்னு கூப்பிடுறாங்க, அப்பப்பா. கடைசியில் தான் போப்பா மாறிடுச்சு, போப். இப்படி டைட்டல்கள் மதங்கள் டைட்டலையும் பணத்தையும் நிர்வாகத்தையும் அடிமைத்தனத்தையும் சட்டத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறது மதங்கள்.
கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்குற சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம், உண்மை, தெய்வநேயம், எல்லா தியாகம், இரக்கம், உண்மை, பரிசுத்தம், இவைகள் நடத்தி கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்த ஆவியான் வந்த உடனே அவன் வாழ முடியாது, அவன் நடத்த முடியாது. அவனுக்கு தேவையான பரிசுத்தாவியை பெற்று கொண்டா போதும் அப்படின்னு கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்குது. அது ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை கொண்டவர்கள் ஒன்று சேருவாங்க. வாழ்வை கொண்டவர்கள் நாள்தோறும் சேர்ந்தாங்க முதல்ல, அப்புறம் வாரந்தோறும் சேர்ந்தார்கள். ஆண்டு உயிர்த்தெழுப்பாடு வாரந்தோறும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை தோறும் சபையை தொடங்கி வச்சார். அவர்கள் கூடியிருந்த இடத்துக்கு அவர் வந்துடுவார். அவர்கள் பயந்திருந்தார்கள். அவர்கள் ஜெபத்தில் அவர்கள் நடத்தினார். அவங்க பயந்து போய் உட்கார்ந்தாங்க, ஜெபம் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார், துதிக்க சொன்னார், ஜெபத்தில் நிலைத்திருங்கன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ லூக்கா 4:16-17 தம் வளர்ந்த ஊராய, இப்போ நம்ம அந்த கொஞ்சம் முன்னால் போயிட்டு வர்றேன். லூக்கா 4:44 அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து எல்லா யூத ஜெபாலயங்களுக்கு போனார். யூத ஜெபாலயங்களுக்கு பேர் என்னன்னா சினாகாக்ன்ற யூத ஜெபாலயங்களுக்கு போய் போதித்து வந்தார். அப்போ அவர் யூத ஜெபாலயங்களை ஏற்கலன்னு சொல்ல முடியாது. கோயில் கூட போனார். இந்த ஆலயத்தை இடித்து போடுன்னு சொன்னார். அவர் கட்டடத்தை விரும்பலை, கூடி வரதை விரும்பினார். ஜெபாலயம் இருக்குன்னா வீடுகள் இருக்கும், ஒரு இடையை ஒதுக்கியிருப்பாங்க, ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. அதுதான் நூற்றாண்டு தலைவன் நமக்கு யூதர்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான், இவன் மேலே நீங்கள் இறக்கம் காட்டுங்கன்னு கேட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க யூதர்கள். இயேசுவையும் கொஞ்சம் நம்புகிறாங்க, அவங்க அவனையும் நம்புகிறாங்க, யூதராகவும் இருந்தாங்க. அப்படிப்பட்டதான் நிக்கோதேம்லாம் ஒரு ஆள், நிக்கோதேம், அரிமத்தியாவு, இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் கேட்டது ஜெபாலயங்களை தான் கட்டினாங்க. அப்போ இயேசு ஜெபாலயங்களை தான் போய் சுத்தமாக்குனாங்க. ஜெபாலயங்களுக்கு தான் சனிக்கிழமை தூரம் போயிடுவார், ஞாயிற்றுக்கிழமை இருக்காது ஜெபாலயங்கள். அதான் சாபத்து டே, செவன்த் டே. அப்போ இயேசு கிறிஸ்து கூடி வர்றதை வெறுக்கலை, கூடி வரணும்னு ஆசைப்பட்டார். அந்த இடத்துல தான் சத்தியத்தை சொன்னார், அந்த இடத்துலாம் விடுதலை கொடுத்தார். தனிப்பட்டு செய்தார், கூடி வர்றவர்களாம் அதிகமாக செய்தார். அப்போ யோவான் 18:20 சொல்ல, இயேசு அவனுக்கு பிரயோத்தவன், நான் வெளியரங்கமாய் உலகத்துடன் பேசினேன், ஜெபாலயங்களையும் யூதர் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலையுமே எப்போதும் உபதேசித்தேன், அந்தரகத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. அப்போ உபதேசம் எங்கே பண்ணலாம்? ஜெபம் மக்கள் கூடி வருகிற இடத்துல தான் பண்ணணும். ஜெபாலயத்துக்கு கூடி வருவாங்க, தேவாலயத்துக்கு கூடி வருவாங்க, அங்கே போய் உபதேசம் பண்ணினார். அப்போ அப்போஸ்தலர் எங்கே பண்ண முடியும்? எங்கே கூடி வர்றார்களோ அங்கே பண்ண முடியும். கூடி வர்றதுக்கு பேர் சபை. ஆண்டவர் இருந்தால் திருச்சபை. லூக்கா 22:19 பின் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவருக்கு கொடுத்து, இது உங்களுக்கு ஒடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நினைவு கூறணுமா? நான் இப்போ எப்படி நம்ம கூடி இந்த அப்பத்தை எடுத்து என் சதன் சொல்கிறனோ, நீங்கள் எப்போவுமே கூடி செய்யணும். அப்போ சபையை உண்டாக்குனாரா இல்லையா? கூடி வரணும், என் நினைவாக செய்யணும். இந்த அப்பமும் சதையும் மெய்யான ரத்தம், மெய்யான சதன்னு இயேசு கிறிஸ்து அவங்களை சொல்லி கூடி வர செய்து இதை நினைவாக செய்துட்டே வாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சபையை கூட சொன்னாரா இல்லையா? அப்போ சபையை உண்டாக்குனவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறேன்னா அவங்க எப்படி செய்வாங்க? அவங்க திருவிருந்தை நினைவு கூறுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். திருவிருந்தை நினைவு கூறுதுன்னா 60 பேர் எதுக்கு ஓடுறாங்கன்னு நான் பல தடவை கேட்டிருக்கேன். அவர் மெய்யான சதம் மெய்யான ரத்தம் சொன்னனால தான் இந்த 60 பேர் ஓடினான். அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறான், எப்பா நினச்சிட்டு எப்படியா செய்ய, கூடி அப்படி நினச்சிக்க, அது தண்ணி தான், அது தாச்சர் சொன்னால் அது வெறும் அப்பந்தான், என் நேரத்தில் நினச்சிக்கன்னு சொல்லியிருந்தாருன்னா 60 பேர் போயிருப்பானா? ஏன் 60 பேர் போனாங்க? அவருக்கு நான் 60 பேர் நான் நடந்து போகணுன்னு ஆசையா? உண்மை, நான் சொன்னது உண்மை. நினைச்சு செய்ய, கூடி வா, நினைவு கொண்டாடு. ஆனால் மெய்யான சதை மெய்யான அப்போ கூடி வா, அதான் சபை. அங்கே நான் இருப்பேன், என் நினைவுல செய்ய, ஏன் வா, என் பேர்ல செய்ய, அதான் திருச்சபை. மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். இயேசு கேட்டாரு, என்னை யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொன்னாங்க. ஏலியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. எல்லாரும் அப்படியே வாயை பத்திட்டு இருந்தாங்க. பேர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனை குமாரன் என்றார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது, எங்க போவோம் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்ன பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த திருச்சபைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற உறுதியான கல் நீ தான் பா, உள்ள கொண்டவன், உறுதியா நிற்கிற, ஓ மேல திருச்சபை கட்டுவேன். உறுதியா இருக்கிற உள்ளத்துல தான் ஆண்டவர் வேலை செய்வார். இந்த தள்ளாடுற உள்ளத்தை வச்சுலாம் வேலை செய்ய மாட்டார். அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கணும். இந்த பிள்ளைகளோட ஆண்டவர் வசனத்தை ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை எடுத்து பயன்படுத்துவார். உறுதியான கல் திருச்சபையை கட்டுவேனாரு. திருச்சபைன்னா என்ன? சபைன்னா முதல்ல தெரியணும், கூடி வருது. அங்கே கொடுத்துருக்கிறேன் எக்லேஷியா. எக்லேஷியானா அசம்பிளி. அசம்பிளினா சட்டத்தை கூடுறாங்க, அதுக்கு பேர் அசம்பிளின்னு வாங்க. கூடி வந்து சட்டத்தை ஏற்றாங்க. கூடி வருதல், கூடி வருதலுக்கு பேர் எக்லேஷியா, சபை. இயேசு கிறிஸ்து இருக்கிற திருச்சபை. அங்கே சொன்னார், உன் மேல திருச்சபையை எழுப்ப, ஏன்னா உன் வழியாக கூடி வருவார்கள். அது எந்த நாளில் முதல் எழுந்துச்சு? பரிசுத்தாவே என்று இறங்கி வந்தாரோ அன்று சபை எழும்பியது. ஆமென். பேதுரு சபையை கூட்டு வரல, 3000 பேர் பேதுருவை கூட்டு வரல. அங்கே 3000 பேர் சத்தம் கேட்கிற சத்தத்தை கேட்கறக்காக வந்து 3000 பேர் மனமாறினார்கள். கூட்டிட்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சபையை தொடங்கினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரியணும். ஆண்டவர் சொன்னார் சபையை தொடங்கினது பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் அல்ல, அவர் மதத்தை தொடங்கல, பரிசுத்த ஆவியானவர் சபையை தொடங்கினார். இது தெரியாத கிறிஸ்தவன் அல்ல. பேதுரு பேசல, ஆவியான பேசினார். பேதுரு ஒண்ணுமே தெரியாது, பயந்தாங்கோலி, மாம்ச தைரியம் கொண்டவர் தானே, பயந்து ஒழிச்சிட்டு இருந்தாரு. 50 நாள் எழும்பினாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபத்திலே அவருடைய சாயலிலே வெளிப்பட்டார். ஆவியான வெளிப்பட்டாரு. இயேசு தான் அந்த வேலையை செஞ்சாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செஞ்சாரு. மீண்டும் உங்கள்கிட்ட வருவேன்னு சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு, திருச்சபையை கட்டுவேன்னாரு. இவர் கட்டல, அவரே கட்டிட்டார் இவர் மேல. பிரைஸ் தி லார்ட். கட்டுவேன்னு சொன்னவர் கட்டிட்டாரு, பேதுரு கட்டல. அது சொன்னா அவன் மேல திருச்சபை கட்டுவேனாரு. என்னை கட்டினா தெரியுமா சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் 50 நாள்ல கட்டிவிட்டாரு. கட்டது இயேசு தான், ஆவியானவர் தான். பிரைஸ் தி லார்ட். சபையை கட்டல, மதத்தை உண்டாக்கல. மதத்தை இயேசு உண்டாக்கல, அப்போஸ்தலர் உண்டாக்கல. அது ஞாபகம் வச்சுக்க. மதத்தை உண்டாக்கவே இல்லை. மதத்தை உண்டாக்குனவர் முதல் கான்ஸ்டன்ட் பேரரசர். இன்னைக்கு மதத்தை வச்சிருக்கிறவங்க, நிர்வாகத்தை வச்சிருக்கிறாங்க. ஆடுகளை மாரி கூட்டி வச்சு சபையை கூட்டு போதிக்கிறது தான் மேய்க்கிறது. இந்த வேலையை செய்யி சொன்னாரா இல்லையா? சபையை ஆரம்பிக்க சொல்லல. அவர் செய்யப்பான்னு சொன்னார், இவங்க செய்யல. புறத்தாருக்கு போப்பான்னு சொன்னார், போகலை. பரிசுத்தாவி தான் புறத்தார் கூட்டு போனார். சபை ஆரம்பித்ததும் பரிசுத்தாவியானவர் தான், இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தான். புறத்தார் கூட்டு போனதும் பரிசுத்தாவியானவர் தான். பேதுரு எந்த வேலையும் செய்யலை. அவர் பயந்துகிட்டே இருந்தார். வருஷம் வந்தவர் பாட்டு தான் ஒரு தைரியம் வந்து. அதனால சங்கத்தில் எடுத்து சொல்றாரு, சங்கம் கூடும் பொழுது சொல்றார். அப்ப அப்போஸ்தலர் 1:5 சொல்றார், ஆகையால் அப்போஸ்தலர் பணி 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாகிட்ட அனுப்புற வல்லமை பெறாம எங்கேயும் போவாரு. நீனா ஊழியம் செய்யாத, நீ எங்கு போவாரு, ஜெபம் பண்ணிடு. 3 வருஷம் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கல அவரு. கடைசியில தான் அவர் போய் 3 பேர் கற்றுக் கொடுத்தாரு. ஒருத்தருக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவி தேவை. அந்த நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிருந்து பேதுரு எழுந்து நின்றார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி தொடங்கி வச்ச சபையை, அவர் சபையை உண்டாக்குறது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி. மதத்தை உண்டாக்கல. அப்போஸ்தலர் மதத்தையும் உண்டாக்கல, சபையும் உண்டாக்கல. இயேசு கிறிஸ்து சபையை உண்டாக்குற, மதத்தை உண்டாக்கல. இது கிறிஸ்தவர் எல்லாரும் தெரிஞ்சு ஒழுங்கா பைபிளை படித்து ஞானத்தோட வாழணும். நீங்கள் எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.